கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பேருந்து நிழற்குடை அமைக்க கிராம மக்கள் போராடி வருகின்றனர். பத்தரையன் தெத்து பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடை இல்லாததால் பள்ளி மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்வோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நிழற்குடை அமைக்காமல் மறுத்து வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அருகில் உள்ள 2 கிராமங்களுக்கு புதிய பேருந்து நிழற்குடை அமைக்க அனுமதி அளித்து தங்கள் கிராமத்தை மட்டும் புறக்கணிப்பது ஏன் என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புதர் மண்டி கிடக்கும் சிதம்பரப்பேரி ஓடையை தூர்வார வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. புளியங்குடி பகுதியில் உள்ள அனைத்து சாக்கடை கழிவுநீரும் சிதம்பரப்பேரி ஓடை வழியாக செல்லும் நிலையில் ஓடையில் குப்பைகள், இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் கழிவுநீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. எனவே விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் ஓடையை தூர்வார வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே நிதி நிறுவன அதிபரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி 2 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த 6 பேர் சிக்கினர். வெங்கமேடு பகுதியைச் சேர்ந்த கோவர்தனன் என்பவரை கார்களில் வந்த கும்பல் வழிமறித்து கத்தி முனையில் 2 லட்சத்தை பறித்து சென்றனர். இதில் தொடர்புடையதாக அருண் பாண்டியன், தவமணி, சத்யராஜ், தணிகாச்சலம், ராஜேஷ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் வழிப்பறி சம்பவங்கள் பெருகியுள்ளதால் வெளியில் செல்லவே பொதுமக்கள் அஞ்சுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் எலிக்குத்தி கிராமத்தில் விடிய அமைச்சர் ஏவவேலு பங்கேற்ற நிகழ்ச்சியில் ரேஷனில் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக கூறி பெண்கள் திமுகவினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கடை திறப்பு விழாவில் ஏவவேலு பேசிக் கொண்டிருந்த போது ரேஷன் கடையை முற்றுகையிட்ட திரளான பெண்கள் தரமற்ற அரிசி வழங்கப்படுவதாக திமுக நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அமைச்சர்களை ஆங்காங்கே பொதுமக்கள் முற்றுகையிடுவதும் அவர்கள் மக்களுக்கு பயந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டம் பிடிப்பதும் வாடிக்கையாகி வருகிறது. திமுக அமைச்சர்களிடம் கோரிக்கை மனு அளித்தால் மனுவை தூக்கி போட்டுவிட்டு ஓட்டு மட்டும் போட்டுவிடுங்கள் என கூறிவிட்டு செல்வதாக அலங்கார உரிமையாளர்கள் நல சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அச்சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய சங்கத்தினர் ஸ்டாலின் அரசு வைத்துள்ள அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய பட்டியலில் திருமண அலங்காரிப்பாளர்கள் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டினர்.